Hi friends, welcome to Learn with Siva. இன்னைக்கான வீடியோவில் வந்து be verb, do verb and have verb இது மூணு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இது அந்த அளவு இம்பார்ட்டண்ட்டாக அப்படி சொல்லிட்டு யோசிச்சோன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் முக்கியமான ஒரு பார்ட், அதாவது டென்சஸ் அப்படின்ட்டு ஒரு இருக்குது, ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியம்தான், ஏன்னா அது வந்து டைமை பற்றினது, அதாவது பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் அப்படின்ட்டு இந்த மூணு இடத்த பொறுத்தது. ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூணையும் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அந்த இடம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது மூணும் அது கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது மூணு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்குள்ள போகிறோம். அதேமாரி இந்த மூணு வேர்ப்ஸ் மெயின் வேர்பாகவும் ஆக்சிலரி வேர்பாகவும் எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் தனித்தனி வீடியோ இருக்க போகுது, பி வெப்க்கும் டூ வெப்க்கு ஹேவ் வெப்க்கும். அதில் தான் நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக கேதர் பண்ணுற மாதிரியான ஒரு வியூவோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் வேர்ப்னா என்ன, ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெயின் வேர்ப்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சென்டென்ஸில் இருக்க மெயினான ஆக்ஷன் இல்லைனா ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா என்னவாக இருக்கு அப்படின்றது. ஸோ இது ரெண்டும் வந்துச்சுன்னா அதுதான் மெயின் வேர்ப். இதுவே ஆக்சிலரி வேர்ப்னா இது வந்து மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வர ஒரு வேர்பு. இது எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணா இந்த டென்ஸை காட்டுறதுக்கும் இல்லை வாய்ஸை காட்டுறதுக்கும் இல்லை கொஸ்டின் மேக் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ஆக்சிலரி அப்படின்றத நம்ம தனியா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம், வேற ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ வாங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பி ஃபார்ம் எல்லாம் மெயின் வேர்பா ஆக்ட் ஆகி நமக்கு என்னென்ன யூசேஜஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது நம்ம இருக்கிற மனநிலை, நம்ம இருக்கிற நிலையை பொறுத்து சொல்றதுக்கு நம்ம இந்த பி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இங்க வந்து என்னோட மனநிலையை நான் சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி சொல்ல நம்ம இங்க ஆம் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிருப்போம். இப்போ ரெண்டாவது வந்து ஐடென்டிட்டி, நம்மளோட அடையாளத்தை சொல்றதுக்கும் இல்லை வேற ஒருத்தவங்களோட அடையாளத்தை சொல்றதுக்கும் நம்ம இந்த பி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹி இஸ் எ டீச்சர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ அவர் வந்து ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இப்போ வந்து அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றோம். மூணாவது வந்து லொகேஷனை நம்ம சொல்றதுக்கும் இந்த பி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தே ஆர் இன் பாண்டி. இப்போ வந்து ஒரு நிறைய பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து பாண்டியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அது வந்து ஏர் அப்படின்ற பி ஃபார்ம் யூஸ் பண்ணி இன் பாண்டி அப்படி சொல்லிட்டு நான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இந்த மூணு தான் இந்த பி ஃபார்ம் உடைய மெயின் வேர்புக்கான ஒரு பர்பஸ், ஓகேவா? இப்போ அதே போல இந்த பி வேர்ப் வந்து ஒரு ஆக்சிலரி வேர்பா ஆக்ட் பண்ணி நமக்கு என்னென்ன யூசேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டினியூஸ் டென்ஸ்ல வர சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பி வேர்ப் ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து ஐ ஆம் ரைட்டிங் அப்படி சொல்றோம். இந்த இடத்துல ரைட்டிங்ன்றது தான் மெயின் வேர்ப், எழுதுறேன் அப்படின்றது தான் மெயின் வேர்ப். பட் இங்க வந்து ஒரு ஆம் அப்படின்ற இன்னொரு ஹெல்பிங் வேர்ப் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸா நடக்கிறது அப்படி சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரியான கண்டினியூஸ் டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இந்த பி வேர்ப் நமக்கு ஆக்சிலரி வேர்பா மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேசிவ் வாய்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த பி வேர்ப் வந்து நமக்கு யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுறேன். She wrote a letter. She wrote a letter. அவள் லெட்டர் எழுதினாள் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இப்போ லெட்டர் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹெர் அப்படின்னும் போது இந்த வாஸ் அப்படின்ற ஒரு பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த பேசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு பர்பஸ் தான் இந்த பி ஃபார்ம் வேர்போடைய ஆக்சிலரி வேர்புக்கான யூசேஜஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டூ வேர்ப் மெயின் வேர்பா யூஸ் ஆகி நமக்கு என்னென்ன யூசேஜஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் டு பெர்ஃபார்மிங் ஆக்ஷன் அப்படின்னா செய்யக்கூடிய வேலைகளை சொல்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு வேலை செய்யறத சொல்றது வேற, இதை நான் செய்யறேன் அப்படி சொல்றது வேற. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம்னா, இப்போ ஹோம்ஒர்க் எழுதுறேன் அப்படின்றது வந்து ஒரு மெயினான ஆக்ஷனா அதுல சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் ஹோம்ஒர்க் செய்யறேன், நம்ம இந்த செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அந்த டூன்றத வந்து பெர்ஃபார்மிங் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் போட்டா புரிஞ்சிடும் ஓரளவு. வந்து ஐ டூ ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணுங்க, ஐ டூ மை ஹோம்ஒர்க் அட் நைட் அப்படின்னா நான் நைட்டு என் ஹோம்ஒர்க்கை செய்வேன் அப்படி சொல்றோம். இப்போ ஐ எம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா அதோட வேர்பே வேற, அதாவது நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இங்க நான் பண்றேன், பண்ணுவேன், செய்யறேன். ஸோ இது மாதிரியான விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இந்த டூ வந்து சொல்லுவோம். இப்போ he
இங்க வந்து he does his workனா அவன் வேலையை செய்யறான் அப்படி சொல்றோம். அஸ் எ மெயின் வேர்பா நம்ம செய்ய ஒரு வேலையை இதை நான் பண்ணுவேன் இதை செய்வேன் இப்படி சொல்றதுக்காக நம்ம இந்த டூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த டூ வந்து ஆக்சிலரி வேர்பா நமக்கு என்னென்ன யூசேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஸ்டு டு ஃபார்ம் கொஸ்டின்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் நம்ம கொஸ்டின் மேக் பண்றதுக்கு இந்த டூ வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து டூ லைக் காஃபி அப்படின்னா உங்களுக்கு காஃபி பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இப்போ டிட் ஷி கோ டு ஸ்கூல், அவ ஸ்கூலுக்கு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு இது பாஸ்ட்ல கொஸ்டின் கேட்கணும், இது ப்ரெசென்ட்ல கொஸ்டின் கேட்கணும். ஓகேண்ணா. ஸோ இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணா நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நெகட்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ கூட ஒரு நாட் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் போது அது நெகட்டிவா நமக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஹி டோன்ட் லைக் காஃபி அப்படி சொன்னா அவனுக்கு காஃபி பிடிக்காது அப்படி சொல்றோம். ஷி டிடன்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு போல அப்படி சொல்றோம். இப்போ இதுவே நீங்க கொஸ்டின் இல்லாம இது நார்மல் சென்டென்ஸா எப்படி நம்ம கேட்போம்? யூ லைக் காஃபி, உனக்கு காஃபி பிடிக்கும் நம்மளே சொல்லிக்கலாம். காஃபி, யூ லைக் காஃபி. ஸோ இங்க டூவே நம்ம யூஸ் பண்ணல, அப்படியே பிளெயினா வந்திருக்கு. அதே மாதிரி ஷி வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே நமக்கு டிட் எங்கேயுமே யூஸ் ஆகல. இப்போ ஹி டோன்ட் லைக் காஃபினா இதுவா நம்ம சேஞ்ச் பண்ணா அதே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கோ இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கோ நம்ம இந்த டூ வந்து ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேவ் அ மெயின் வெர்பா வச்சு நம்ம என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொசஷன், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஓனிங். நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நம்ம வச்சிருக்கிற ஒரு பொருளை பத்தி நம்ம சொல்லணும்னா அதுக்கு நம்ம இந்த ஹேவ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்கிட்ட மார்க்கர் இருக்குன்னா ஐ ஹேவ் எ மார்க்கர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இதுவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னாலும் நம்ம சொல்லலாம். இப்போ என்கிட்ட வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹேவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஜாபுக்குலாம் போனோம்னா அவங்க இன்டர்வியூல கேட்பாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படி சொன்னா நம்ம சொல்லுவோம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரியான இடத்துக்கும் நம்ம இந்த ஹேவ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப். இப்போ நான் வந்து எனக்கு வந்து 2 பிரதர் இருக்காங்கன்னா ஐ ஹேவ் ஏ 2 brothers அப்படி சொல்லிட்டு நான் சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான 3 விஷயத்துக்கும் நம்ம இந்த ஹேவ் வந்து மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படியே எழுதணும் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஏ கார் அப்படி சொல்லலாம். இப்போ என்கிட்ட வந்து கார் இருக்கு, நான் வந்து ஓனரா இருக்கேன் அதுக்கு. ஸோ இப்போ வந்து ஓனர்ஷிப்பை குறிக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம், ஓனர்ஷிப் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ஹேவ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம் ஃபீல்ட், உங்களுக்கு அந்த ஃபீல்டு. இப்போ இதுவே நம்ம அனுபவிச்ச ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஐ ஹேட் ஏ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் தட் ஹோட்டல் அப்படின்னா எனக்கு அந்த ஹோட்டல்ல ஒரு கெட்ட ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படி சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் திஸ் ஹோட்டல் ஆர் தட் ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிலேஷன்ஷிப்ல he has a brother, அவனுக்கு ஒரு அண்ணா இருக்கா அப்படி சொல்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்லவும் நம்ம இந்த ஹேவ் யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஹேவ் வந்து ஒரு ஆக்சிலரி வெர்பா ஆட் பண்ணி நமக்கு என்னென்ன யூசேஜஸ் கொடுக்குது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ப்ரெசென்ட்லயும் சரி, பாஸ்ட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, எல்லாத்துலயும் நமக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க்னா என்னுடைய வேலையை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி ஜஸ்ட் முடிச்சு நான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து ஹி ஹேவ் ஆல்ரெடி லெஃப்ட் அப்படின்னா அவன் ஏற்கனவே போயிட்டான். ஸோ அவன் எப்பயோ போயிட்டான், போய் ரொம்ப ஒரு லாங் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க கேட்கும் போது அவன் எப்பயோ போயிட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் தே வில் ஹேவ் ஃபினிஷ்டு திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க அந்த வேலையை முடித்து விடுவார்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது மாதிரியா நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸை இது பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ முடித்து விட்டேன் அப்படின்னு பாஸ்ட்லாம் நடந்தது அப்படின்னு யோசிப்போம். பட் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம அதை டென்ஸை பார்க்கும்போது நல்லா கிளியரா பார்த்துக்கலாம். இது போதும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்போ இவ்வளோ நேரமா அரைச்சமாவோ ஒண்ணுமே புரியலைன்னா ரொம்ப சிம்பிளாகவே சொல்லலாம். சரி, நம்ம கொஞ்சம் டைம் வரும்னு தான் நான் கொஞ்சம் பெருசா வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெயின் வேர்பா நம்ம எடுத்து சொன்னோம்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலையை சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட ஐடென்டிட்டி, நம்ம இருக்க லொகேஷன், இதை நம்ம சொல்றதுக்கு இந்த பி வேர்பை நம்ம மெயின் வேர்பா யூஸ் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இதுவே இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம நார்மலான ஒரு வேர்ப் கூட ஐஎன்ஜியை சேர்த்துடுவோம், கூட இந்த பி வேர்ப்ல இருக்க ஒரு வேர்பை எடுத்து போட்டுட்டு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரியா கண்டினியூஸ் மேக் பண்றதுக்கும் பேசிவ் வாய்ஸும் அதே போலதான்.
ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அது கூட நம்ம பி வேர்ப்ல இருக்க ஒரு வேர்பு போட்டு அது மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ பேசிவ் வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ண இது யூஸ் ஆகும். ஸோ பி வேர்ப் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து டூ வேர்ப்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆக்ஷனை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றது, அவ்வளவுதான் டூ வேர்ப்னா. அதே மாதிரி அது வந்து ஆக்சிலரி வேர்பை ஆக்ட் பண்ணி நெகட்டிவ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணும், கொஸ்டின்ல சென்டென்ஸ் மேக் பண்ணும் யூஸ் ஆகும். சிம்பிள் டென்ஸ் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். இதுவே ஹேவ் வேர்ப்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா மெயின் வேர்பை ஆக்ட் ஆகி பொசிஷன் ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை மூணு சொல்றதுக்கு அது யூஸ் ஆகும். அண்ட் அது வந்து ஒரு ஆக்சிலரி வேர்பா மாறிச்சுன்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இது மூணுடைய ஒர்க்கும். இதை நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டென்ஸ் ஈஸியா இருக்கும். இப்போ ஒன்றும் புரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்னு எனக்கே தெரியுது. நெக்ஸ்ட் மூணுக்கும் தனித்தனி வீடியோ இருக்கு, அதுல கொஞ்சம் கிளியரா நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.